நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தமிழ், ஏன் டிக்கெட்டை இவ்வளோ தள்ளி போட்ட? தள்ளி போகிறதெல்லாம் இல்லைப்பா, டிக்கெட்டு அப்போ தான் கிடச்சிது. சரி சரி, கல்யாணத்தை ஊரில் தானே வச்சுக்கிறோம். ஆட போங்கப்பா, நீங்கள் வேறு. டேய், கிண்டலு கேட்கலடா, சீரியஸாக தான் கேட்குறேன். ஆமாப்பா, ஊரில் தானே பண்ணியாங்கன்னு. அப்புறம் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல நாள் வாங்க. ஃபோனை போட்டு மண்டபத்துக்கு சொல்லி வச்சிரு. செட்டியார்கிட்ட பேசி ஒரு 2 ரூபா கைமாத்தா வாங்கிக்கோ. இங்கே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் துணிமணி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். என்னப்பா நீங்கள் என்னமோ நாளைக்கே கல்யாணம் மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கே கல்யாணம்னாலும் எனக்கு ஓகே தான். என்னப்பா, என்ன கதை ஓடிட்டு இருக்கு? உங்கள் அண்ணனுடைய கல்யாண கதை தான்மா. ஏமா, அத்தை மாமா மாப்பிள்ளை எல்லாம் வெளியே கிளம்புனாங்க, நீ கிளம்பலையா? இல்லப்பா, எங்க போயிருக்காங்க எல்லாரும்? சரவணன் கூட வேலை செய்யற யாரோ ரிசப்ஷன். ஓ, ஏண்டி நீ போக வேண்டாமா? போலாம். என்னம்மா, இன்னும் மாப்பிள்ளைக்கு என் மேலே இருக்க கோபம் தீரவே இல்லையா? அது வேற பிரச்சனைன்னு. எங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் வேலைக்கு போகணும்னு சொன்னல, அது உன் மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. ஏண்டி நானே அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இங்க என்ன கஷ்டம்? நீ வேலைக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற? கஷ்டம் இருந்தால் தான் வேலைக்கு போகணுமா? அவன் நல்லா படிச்சிருக்கா, படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை செய்ய வேணாமா? எப்பா நீ பொறு. உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் உன் பொண்டாட்டியும் வேலைக்கு போகணும்பா. அப்ப சொல்லு இந்த பதில. ஆமா தமிழ், சௌந்தர்யா வேலைக்கு போறேன்னு சொன்னா அப்பா அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். தாராளமாக போயிட்டு வரட்டும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அம்மாவுக்கு அவளுக்கும் பிரச்சனை தான். என்னமோ எனக்காகத்தான் அவளை வேலைக்கு அனுப்புற மாதிரி பேசுற. ஆமா, ஏன் இல்லையா? அது அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள்ளை ஏமா வேண்டான்னு சொல்றாரு? இல்லப்பா, வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதுதான். நீ என்னத்துக்கு வேலைக்கு போகணும்? அங்க 4 நல்லவன் இருப்பான், 4 கெட்டவன் இருப்பான். தேவையில்லாத பிரச்சனை வரும், அதான் இதான்னு. என்னம்மா, நல்லா படிச்சாலு ஏன் இப்படி இருக்காரு? எனக்கு என்னவோ மாப்பிள்ளை சொல்றதுல தப்பு இருக்கிறதா தோணல. ராசாத்தி மாதிரி வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி கடந்து அலுவல படணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாதுரி, இது வேற. எதை சொன்னாலும் இப்படியே என் வாயை அடைச்சிருங்க. மீனாட்சி, மாப்பிள்ளை என்னமா சொல்றாரு? அவன் என்னப்பா சொல்றது? வேலைக்கு போறதுக்கு மாமா ஃபுல் சப்போர்ட். அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்க. வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு, அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக அப்பப்ப முறைச்சிட்டு இருக்கான். நீ ஒரு வேலைக்கு போறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நீயும் மாப்பிள்ளையும் பிரச்சனை இல்லாம இருக்கிறது. நல்லபடியா ஒழுங்கா போயிட்டு இருந்த வாழ்க்கைய கெடுத்து விட்ட மாதிரி ஆயிட போதுமா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அவன் பண்றது தப்பு. இத பாருமா, மாப்பிள்ளை அடிப்படையில ரொம்ப நல்ல டைப். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா ஆம்பளைங்கிட்ட இருக்கிறது தான். தேவையில்லாம முறைச்சுக்கிட்டு அதை பெருசு பண்ணாதம்மா. மாப்பிள்ளைக்கு புரிய வச்சு உனக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்க. புரியுதுப்பா. ஆமாம்மா, ஒரு சின்ன ஈகோனால உங்க மொத்த அண்டர்ஸ்டாண்டிங்கே கெடுத்துக்காதப்பா. நான் பாத்துக்கிறேனே. அண்ணே, உனக்கு ஏதோ சட்டை அயன் பண்ணணும்னு சொன்னியே, எடுத்து தரியா? சரிம்மா. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகியிருக்கு. நமக்குள்ள வந்த எந்த பிரச்சனையும் நம்ம பெருசா அலட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனா இவங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்போ என்ன நடக்குமோன்னு யோசிச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, சம உரிமை அது இதுன்னு அடம் பிடிப்பீங்க. பொண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டா குடும்பத்துல பிரச்சனையே ஏற்படாது. அப்போ என் பொண்ணு பொறுமையா இல்லைன்னு சொல்றியா? எல்லாருக்கிட்டையும் பொறுமையா தான் இருக்கா, மாப்பிள்ளை கிட்ட மட்டும் தாம் தூம்னு குதிக்கிறா. அவர்கிட்ட மட்டும்தானே நீ உரிமையா கோவப்பட முடியும். அது அப்புறம் பாத்துக்கலாம். வெயில் அடிச்சாதானே நிழலோட அருமை தெரியும். நான் கிளம்பிட்டு இருக்கேன்ல. நானும் கிளம்பிட்டு இருக்கிறேன்ல. நான் தானே முதல்ல வந்து நின்ன. இதுனா ரேஷன் கடையா? முதல்ல வந்தவங்களுக்கு தான் பாமாயில் ஊத்துவாங்கன்னு. எனக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆகுது. எனக்கு வேலைக்கு லேட் ஆகுது.
ஹலோ. ஆ சொல்லுடி. என்ன ஐஏஎஸ் இன்டர்வியூக்கா போறேன்? ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டு. ஆமாமா, தனியா தான் போறேன். மெட்ராஸ்ல எந்த இடமும் தெரியாதுதான். என்ன பண்றது? யார் இருக்காங்க நம்மள கூட்டிட்டு போறதுக்கு? வேண்டாம், அவங்கள பத்தியெல்லாம் பேசாத. அவங்களாம் வரமாட்டாங்கடி. என்ன பண்றது? நமக்கு வச்சது அவ்வளவுதான். வைக்கிறேன்டி. நான் வரேன். எங்க? ஆபீஸ்க்கு. அப்ப நீ வரல. அதான் நேத்தே சொன்னேன் நான் வரலன்னு. இன்னைக்கு என்ன சொல்ற? நேற்று, இன்று, நாளை என்னைக்கு ஒரே பேச்சு தான். வர மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இந்த சரவணனுக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்கு. கடைசியா கேக்குறேன்டா, முடியுமா முடியாதா? நானும் கடைசி தடவையா சொல்றேன், முடியாது. தனியா போக பயமா இருக்கு. ஏய் சும்மா நடிக்காத. வேலைக்கு போற அளவுக்கு தைரியம் இருக்குது, இன்டர்வியூக்கு போறதுக்கு உனக்கு பயமா இருக்குதா? நீ 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 சொல்லுடி சொல்லு. கேவலமானவன், செல்ஃபிஷ், மேல் ஷாவனிஸ்ட், பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாதவன். சொல்லுடி சொல்லு. சீ போடா. சி போயிட்டு வரேன்டி. டேய் ஷா, நான் தான்டா. ஒரு பொறு உடனே புலம்பாத. நான் இன்னைக்கு வரமாட்டேன். ஷோலாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எட்டுக்கிட்டையும் பேசியாச்சு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பொண்டாட்டி இன்னைக்கு இன்டர்வியூ போறாடா. ஏய் அது எப்படி தனியா அனுப்புறது? அடி வாங்கி உத வாங்கி கஷ்டப்பட்டு கட்டின பொண்டாட்டி சப்பா ஃபிகரையும் அவன் செக்யூரிட்டியோட அனுப்புறான். உலக அழகிட என் பொண்டாட்டி. பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டாமா? சரிடா வைக்கிறேன், இன்டர்வியூக்கு லேட் ஆகுது. போலாம் போலாம். டோன்ட் டச். ஏன்? எதுவா இருந்தாலும் தொடாம பேசு. தொட்டா என்ன ஆகும்? சரவண ரொம்ப வீக் ஆயிடுவாண்டி. என்னதான் உருண்டாலும் கடைசியில நல்லவன் ஆயிடுறல்ல? அத முதல்ல நல்லவன் ஆகுறது. இதுல நல்லவன் கெட்டவன் ஒண்ணும் கிடையாது. உனக்கு விருப்பமான விஷயத்த நான் இல்லைன்னு சொல்றது இல்ல, அவ்வளவுதான். தேங்க்யூ. சரிவா போலாம். என்ன இல்ல கனவா நனவான்னு அதுக்கு உன் கையை கிள்ளி பாரு. வலிக்குமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியான டுபாகூர் ஆபீஸா இருக்கும் போல இது. என்ன சிரிக்கிற? ஏண்டா வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த டுபாகூர் ஆபீஸ்னு எப்படி சொல்ற? வைப்ரேஷனே சரியில்லை மீனாட்சி. உள்ள நுழைஞ்சதுல இருந்தே என்னோ மாதிரி இல்ல. இல்லையே. இருக்கு. உனக்கு இருக்குமா இருக்கும், எனக்கு இல்ல. இந்த ஆபீஸ்ல எவனுமே வேலை செய்யற மாதிரியே தெரியல. டேய் கீழே தானே அத்தனை பேரை கிராஸ் பண்ணி வந்தோம். ஒருத்தனுமே வேலை செய்யலன்னு அநியாயமா போய் சொல்ற? இல்ல மீனாட்சி, எவ்வளவு நேரம் இங்க உட்காந்துருக்கான். ஏவனாச்சும் கிராஸ் பண்ணி போனானா பாத்தியா? சீரியஸாடி வாஸ்துவே தப்பா இருக்குது. பாத்ரூம் இருக்க வேண்டிய இடம் அங்க போய் எம்டி கேபினை வச்சிருக்காரு. சரவணா, வாஸ்துவெல்லாம் பாப்பியா நீ? ஏய், என் பொண்டாட்டி வேலை செய்ய போற ஆபீஸ் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்க மாட்டேனா? எல்லாம் பார்த்து தான் அனுப்ப முடியும். பாருடா. அப்படின்னா எனக்கு கூட தான் உன் ஆபீஸ் பிடிக்கல, வேலையை விட சொன்னா விட்டுருவியா நீ? அது எப்படி?
இதுவும் அப்படிதான். இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஆபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்லாம் நான் யோசிக்க முடியாது. வேலையோ ஆபீஸோ எனக்கு பிடிக்கணும், புரியுதா? அனுபவஸ்தான் சொல்றேன். சரி சொல்லு. இப்போ உனக்கு இந்த வேலை தேவையா? ஷப்பா, சரியான வண்டுடா நீ. கொடன்னு கொடையிற. ஏய், உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். பேசாம ஒண்ணு பண்ணு, நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போ, நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு வரேன். தோடா, அப்படிலாம் போக முடியாது. ஏன்? பாக்குற அத்தனை பேரும் பிரகாஷ் ராஜாவும் ஆனந்த் ராஜாவும் தெரியறானுங்க. இந்த வில்லனுங்க கூட்டத்துல உன்னை நான் விட்டு எப்படி நிம்மதியா போவேன்? முதல்ல இன்டர்வியூ முடி. அவனே வேலை இல்லைன்னு சொல்லிட்டா நல்லது. அது எப்படி சொல்வாரு? மாமாவோட ஃப்ரெண்ட் அவரு, நிச்சயமா அவர் எனக்கு வேலை போட்டு கொடுப்பாரு. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல மீனாட்சி. எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்றனால தான் இவ்வளோ பயப்படுறேன். எங்க அப்பாவே ஒரு 420, கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டு ஒரு 840ஆவோ இல்ல 1260ஆவோ தான் இருப்பாரு. என்னது? இல்ல, அவரை விட டபுளா ட்ரிபிளா தான் இருப்பாருன்னு சொல்ல வரேன். சிரிக்காதிரி. ஏண்டா? சும்மாவே நீ அழகா இருப்ப, சிரிச்சா பேர் அழகா இருப்ப. எவன் கண்ணும் பற்றக்கூடாது. என்ன? இந்த புருஷனுங்களே இப்படிதான். அன்பு காட்டுறேன்னு சொல்லி சொல்லியே பொண்டாட்டிங்களை வெளி உலகம் தெரியாம வளர்த்துடுறது. கடைசியில தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டு யாரையாவது நம்பியே வாழ வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுறாங்க. மீன் பிடிக்க சொல்லி கொடுறா, மீனை கொண்டு வந்து கொடுக்காத. வா இஷ்டம். மிஸ் மீனாட்சி. ஹலோ, மிஸ்ஸஸ் மீனாட்சி சரவணன். தம்பி யாரு? தம்பி இல்ல சார், என் ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்டா? என்னம்மா நீ ஸ்கூலுக்கு போற பொண்ணு அப்பா அம்மாவை கூட்டு வர மாதிரி ஹஸ்பண்டை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? ஆபீஸுக்கு தனியா வர வேண்டாமா? ஏன் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல சார், ஆபீஸ்ல 4 விஷயத்த தனியா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஆளு இப்படி இன்டர்வியூக்கு புருஷனை கூட்டிட்டு வந்தா எப்படி? சார், நான் ஊருக்கு புதுசு, வழி தெரியாததால என் கூட வந்திருக்காரு. தினம் கூட்டிட்டு வர அளவுக்கு அவர் ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. ஓகே ஓகே, பாஸ் கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. ஆல் தி பெஸ்ட் மீனாட்சி. இந்த வேலை கிடைக்கூடாது, கிடைக்கவே கூடாது. கிடைக்கும். ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், அப்புறம் கூப்பிடுறேன். பாய். என்னாச்சு, ஏதாச்சும் மறந்துட்டு போயிட்டியா? இல்லையே, போனதும் வந்துட்டா? அவ்வளவுதான், இன்டர்வியூ முடிஞ்சது. இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சா? ஆமாடா, 5 செகண்ட்லயா? அவ்வளவுதான். என்ன கேட்டாங்க? நீதான் மீனாட்சியான்னு கேட்டாங்க. ஆமான்னு. சரி போங்கன்னுட்டாங்க. என்னது இது, மாய இன்டர்வியூவா இது? நீங்க தான் மீனாட்சியான்னு கேக்குறதுல ஒரு இன்டர்வியூவா? தெரியலடா, அவ்வளவுதான் கேட்டாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கான்னு பாத்தியா? செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆஹா. டேய், 5 செகண்ட் நீயே சொல்ற, அதுக்குள்ள எதிரில இருக்கிறவனை எப்படி பாக்குறது? அந்த ஆள் உன்னை பாத்துக்கிறான் மீனாட்சி. நீ செம்ம அழகா இருக்கிறதுனால ஓகே சொல்லிட்டுக்கிறான். ஓகேன்னுலாம் சொல்லலடா, போங்கன்னு தான் சொன்னாரு, அவ்வளவுதான். இல்ல மீனாட்சி, நிச்சயமா அவன் தப்பானவன் தான். இந்த ஆபீஸே வேணாம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, இந்த வேலை வேணாம், முதல்ல ரிசைன் பண்ணு. இன்னும் வேலையே தரலடா, தந்தா பாத்துக்கலாம். என்னம்மா, இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா சார். எங்க சார் பெரிய ஜித்தன் ஒரே செகண்ட்ல ஓகே பண்ணிடுவாரு. ரிசல்ட் என்னன்னு நாங்க லெட்டர் அனுப்புறோமா? சார் அனுப்பி விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். சார், உங்க எம்டி கூப்பிடுறாரு பாருங்க. சரிங்க சார். போ. மே ஐ கம் இன்? நோ. நோன்னு அர்த்தம் தெரியாதா உங்களுக்கு? பட்டிக்காடு தானே, இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ஆமாங்க, மே ஐ கம் இன் மட்டும் தெரியுது, நோண்டா அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. பாருடா, தமிழுக்கு கூட ரொமான்ஸ் எல்லாம் வருது. ஏங்க, தமிழுக்கு இங்கிலீஷ் தாங்க வராது, ரொமான்ஸ்லாம் நல்லா வரும். என்ன கிளம்பியாச்சா? ஆமாங்க, வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு போலாம்ல. அதைத்தாங்க ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க. ஏண்டா, பொண்ணு பார்க்க போன, வேற யாரு கூட நிச்சயம் பண்ண,
சரி அப்பயாவது கிளம்பி வேண்டு பார்த்தா அடம் பிடிச்சி அங்கேயே உட்காந்துருக்கேடான்னு சிரிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு நான் தான் உங்களை டார்ச்சர் பண்ணி லவ் சொல்ல வச்சேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. உண்மையை சொல்லுங்க, நான் மட்டும் உங்களை உசுப்பேத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன உங்களுக்கு பிரகாசோட நிச்சயம் இருக்கு. ஓஹோ, நீங்க பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்க. ஏங்க பாதி கதையை கேட்டு ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? மீதி கதை என்னன்னு சொல்லுங்க. பிரகாசோட உங்களுக்கு நிச்சயம் இருக்கு, ஆனா என்னோட தான் உங்களுக்கு கல்யாணம் இருக்கும். அப்படியா? சத்தியமா உங்க கல்யாணத்தை நிறுத்திருப்பில்ல. என்ன நிச்சயத்துக்கு பண்ண எபிசோட கல்யாணத்துக்கு பண்ண வேண்டியதா இருந்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க, நீங்கள் நானும் சரணுங்கிறது எழுதி வைக்கப்பட்ட உண்மைங்க. அதனாலதான் மீனாட்சிக்கும் சரவணனுக்குமே கல்யாணம் ஆச்சு. அப்பா வாய பாரு. சீரியஸாங்க, கடவுள் அவங்கள சேர்த்து வச்சத நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதுக்காக தாண்டா பாத்துக்கங்க. எப்ப வருவீங்க? 10-15 நாள்ல வந்துடுவேன். 15? இல்ல ஒரு வாரத்துல. ஐயோ, இல்லைங்க, ஒரு 2-3 நாளையில வந்துடுவேன். என்னது இது, டெம்போ எல்லாம் வச்சு கடத்தணுங்கிற மாதிரி கெஞ்சுறீங்க. சரி, அந்த 2-3 நாள் ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி எதை கொடுத்துட்டு போங்க. என்ன கொடுக்கணும்? உங்களால முடிஞ்சது ஏதாவது கொடுங்க. ஹலோ. இல்ல இல்ல இது இல்ல. அது இல்லப்பா. வேற என்ன? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இல்லைங்க, அது வேணாங்க. ஏங்க அசிங்கமா கெஞ்ச விடாதீங்க. இல்ல வேணாங்க, ப்ளீஸுங்க. சரி கண்ணு மூடுங்க, நான் ஒண்ணு கொடுக்கறேன். வேணாங்க. எல்லாத்துக்கும் வேணா சொன்னா எப்படி? இப்ப நான் கொடுக்கறது வேணுமா வேணாமா? வேணான்னா வாழ்க்கை பூரா தரமாட்டேன். சரிங்க, அப்ப சின்னதா சீக்கிரமா கொடுங்க. என்னங்க டாக்டர் ஊசி போட வர மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் பழக்கம் இல்லை. சரி விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ ஏங்க, நான் வேணா பழகிறீங்க. ஒண்ணும் வேணா, கிளம்புங்க. இல்லைங்க, அது எப்படி சொன்னீங்கடா. ஹலோ, கெஞ்சின்னு கெஞ்சுறப்ப முறுக்குறது, அப்புறம் கொடுங்க கொடுங்கன்னு வந்துகிட்டு நீங்க கிளம்புங்க, அப்புறமா பாத்துக்கலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வழியெல்லாம் என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். கண்டிப்பா. நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. ட்ரெயின்ல ஏறினக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. கருப்பனுக்கு ரொம்ப தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? நாங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு இப்ப கல்லடைக்குறிச்சி போனா எங்கேயோ வெளியூர் போன மாதிரி இருக்கும். நீங்கெல்லாம் பேசாம இங்கே இருந்துடலாம்ல? இங்க வந்து என்னமா பண்றது? நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணனுக்கு மெட்ராஸ்ல பொண்ணு எடுத்தா சுதாவையும் ரம்யாவையும் இங்கே ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்த்துட்டு மெட்ராஸ் வந்துருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? அது இல்லப்பா, ஊர்ல ரைஸ் மில்லு தோப்பெல்லாம் இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும்னு நீ மாசத்துக்கு 2 நாள் போய் பாத்துக்கோ. அதெல்லாம் சரியா வராதுடா. இந்த ஊர்ல இருக்க கூட்டத்தை பார்த்தாலே போதும் ஆயிருது. எத்தனை நாள் இத சொல்றேன்னு பாக்குறேன்னு. மாமா, அப்பா ஃபோன் பண்ணாங்க.
நேரா ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்களாம். ஓ தமிழ், அப்ப நம்ம கிளம்பலாமா? மாப்பிள்ளை வண்டி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியேம்மா? என்னம்மா சிரிக்கிற? சரவணனை நம்பி இருந்தா நீங்க எல்லாம் ஊருக்கு போன மாதிரி தான். ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க, சரவணன் வண்டி அனுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உனக்கு மாப்பிள்ளைய கிண்டல் அடிக்கிறதே ஒரு பழப்பா போச்சு. இது கிண்டல் இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். ஒரு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வண்டி அனுப்புறாருன்னு கேளுமா. ம். ஆ, நான் தான். வண்டி அனுப்பிட்டியா? அப்பா அம்மா ஊருக்கு போறாங்கல்ல? சரி சரி, நான் கூப்பிடுறேன். என்னம்மா சொல்றாரு? என்னம்மா சிரிக்கிற? வண்டி அனுப்ப மறந்துட்டாரா? நீங்க ஊருக்கு போறதே மறந்துட்டான்ப்பா. இன்னைக்கு அவ ஊருக்கு போறாங்கன்னு கேக்குறான். பா, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். 5 நிமிஷத்தில் வண்டி அனுப்பிச்சிடுவான். பண்ணு. ஆ தமிழ் பேசுகிறேன். அப்பா அம்மாலாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சி விட்றீங்களா? ஊருக்கு தான். அம்மா, மாப்பிள்ளை 1000 வேலையில இருக்கிறவரு, மறக்கிறது சகஜம் தானே. சௌந்தர்யா, நாங்க கிளம்புறோமா? சரிங்க மாமா. கொஞ்சம் திருநீர் இருந்து எடுத்துட்டோமா. ம். மீனாட்சி, உன்னோட பொறுப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. மாமியாரை சமாளிக்கணும், நாத்தனாரை சமாளிக்கணும். மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல பெரிய விருப்பம் இல்லைன்னு தெரியும், அவரையும் சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ பார்த்து நடந்துக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இந்த கல்யாணத்துல பேச்சுவார்த்தைகள் வரும்போது சின்ன சின்ன உரசல்கள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். நீதான் எந்த சூழ்நிலையிலையும் கோபப்படாம பொறுமையா இருந்து இதெல்லாம் சமாளிக்கணுமா. சரிங்கப்பா. ஆ, புடிங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. சௌந்தர்யா, இங்க வரும்போது நாங்க வேற எதையோ யோசிச்சு வந்தோம். ஆனா போகும்போது உன்னை எங்க மருமகளா நிச்சயம் பண்ணிட்டு போறோம்மா. மீனாட்சி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா. ஏன்னா அவ இந்த வீட்டு பொண்ணு. உண்மையை சொல்றதா இருந்தா நீ தான் எங்க வீட்டு பொண்ணு. மீதி நாள் பூரா நீ எங்க கூட தான் இருந்தாகணும். நீ எதை பத்தியும் யோசிக்காதம்மா. உங்க அப்பா அம்மா எப்படி உன்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாங்க உன்னை பார்த்துக்கிறோம். அதனால நம்பி எங்க வீட்டுக்கு வரலாம். இனிமே எங்க குடும்பத்துல ஒன்னையும் சேர்த்து 4 மக. சரிம்மா, நாங்க வரோம். வரோம்மா. அப்பா விடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். வரமா. ஹாய் மீனாட்சி. ஏய் மீனாட்சி. ம். என்னாச்சு? என்ன? அதான் நானும் கேக்குறேன். மூஞ்சே சரியில்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார். கண்ணில் நீர் வடிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார். விஷயம் தான் சொல்லு. என்கிட்ட ஆண்டி மறைக்கிற? என்னன்னு சொல்லு. லெட்டர் வந்துச்சு. லெட்டரா? ஊர்ல யாருக்காவது ஏதாச்சும் பிரச்சனையா? அது இல்ல. கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஏதாச்சும் தரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்களா? அது இல்லடா. பொதுவா உனக்கு யாரும் லெட்டர் போட மாட்டாங்களே. உன்னை இவ்வளவு தூரம் அப்செட் பண்ண அந்த லெட்டர் எங்க இருந்து வந்துச்சு? அன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன்ல, அங்க இருந்து தான் லெட்டர். மீனாட்சி, உனக்கு கிடைக்கல மீனாட்சி.
ஐயோ உனக்கு எப்படி மீனாட்சி கிடைக்காம போச்சு? என்ன நடிக்கிறியா? இல்ல மீனாட்சி, உள்ள அழுகிறேன், வெளியில தான் சிரிக்கிறேன். அது உனக்கு புரியாதனால தான் இப்போ வெளியிலயும் அழுகுறேன். விடு மீனாட்சி, நீ இந்த வேலையை இழந்துட்டேன்னு நினைக்காத. உன்ன மாதிரி ஒரு திறமசாலிய பயன்படுத்திக்காம அந்த கம்பெனி தான் உன்னை இழந்துடுச்சு. விட்ரு, உன்னை அன்னைக்கு அந்த ஆளு 5 செகண்ட்ல இன்டர்வியூ பண்ணும்போதே நினைச்சேன் இப்படிதான் ஏதாச்சும் சொத்த போவான்னு. மீனாட்சி, இப்போ உனக்கு வேலை கிடைக்கல தானே ஃபீல் பண்ற? ம்ஹும். இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை? இந்த வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சு. சாரி. நீ இப்ப எதுக்கு சாரி சொல்ற? இந்த வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தெரிஞ்சுதா? ம், இப்ப வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சிருக்கணுமே. ம். இந்த மாதிரி ஆபீஸ்ல என்ன பிரச்சனைனா, உன்ன மாதிரி புதுசா சேர்றவங்களுக்கு 4000 5000ன்னு நான்சென்ஸா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க. அப்படிதானே? இல்ல. சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியோ? ம், ஒரு 6000 7000? 7000. நான் தான் சொன்னேனே. இல்ல, 37,000. என்னது? 37,000. திருவான்மையூர்ல இருந்து கார்லயே போயிட்டு கார்லயே வந்தா 500 + 500,000, ஒரு 25 நாளைக்கு 25,000. அப்புறம் இந்த புடவை மேக்கப் இதெல்லாம் சேர்த்து நான் சொன்ன அந்த 7,000 தான் கையில நிக்கும். ஆபீஸ் கார்லயே பிக்கப் டிராப் பண்ணிடுவாங்களா? ஆபீஸ் கார்லயேவா? பிக்கப் டிராப்? ம். ஆபீஸ் பக்கத்துல நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸ்டாப். அவங்களே சூப்பரான சாப்பாடு ஆபீஸ் கேண்டீன்லயே போடுறாங்க, அதுவும் சத்தான முட்டையோட. ம். 37,000 சம்பளம், பிக்கப் டிராப், ஃப்ரீ சாப்பாடு. இந்த மாதிரி வேலை சென்னையில கிடைக்கவே கிடைக்காதுல்ல? ஆமாடா. உன்ன மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுக்கு இப்படி ஒரு வேலை சான்ஸே இல்லைல்ல? ம். சூப்பரான வேலை. ஆனா எனக்கு பிடிக்கல. அது இல்லடா. இந்த வேலை வேணாம். இந்த வேலை வேண்டாமா? வேலையே வேண்டாமா? இப்போதைக்கு இந்த வேலை வேணாம். ஏன்? ஏன்னா வேணாம். நீ தானடா இந்த வேலைக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த? இன்டர்வியூ வராதுன்னு நினைச்சேன், வந்துச்சு. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போன? கூட்டிட்டு போனேன், செலக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன். சரி, இப்ப செலக்ட் ஆயிட்டேன், என்ன பண்ணலாம்னு சொல்லு. வேணாம். டேய், நான் ஏன் வேலைக்கு போகணுங்கிறதுக்கு 100 காரணம் சொல்லிட்டேன். ஏன் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்கு நீ ஒரு நியாயமான காரணம் சொல்லு. ஆபீஸ்ல இருக்கிறவங்க பூரா கெட்டவங்க, அவன் உன்னை பார்த்து சிரிப்பான், இவன் உன்னை பார்த்து சிரிப்பான், இப்படியெல்லாம் முட்டாள்தனமா காரணம் சொல்லாம ஒரு நியாயமான காரணம் சொல்லு. சொல்லுடா. எனக்கு பிடிக்கல. இது நியாயமான காரணம் இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்க.